உலகம் இன்றுள்ள முதல் செய்தி சீனா டெய்லி இணையதளத்திலிருந்து. இறந்த அம்மாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக போலீஸ் பயிற்சி கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார் 18 வயது சீன இளைஞர் ஷெங் ஷியான். காவல்துறையில் அலுவலக பணி செய்து வந்த அவருடைய தாயார் நிலநடுக்கத்தில் தனது 35 வயதில் உயிரிழந்தார். அவர் இறந்தபோது செங்சியானுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். ஐநா அமைதி நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காக அவர் வெளியூர் செல்லும் போது தனது 1 வயது மகனுக்கு எழுத கடிதத்தில் தன்னுடைய பொறுப்பு குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். கடிதத்தில் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக இவர் போலீஸ் பயிற்சி கல்லூரியில் சேர்ந்திருப்பதாக இந்த செய்தி சொல்லுது. இரண்டாவது செய்தி கார்டியன் இணையதளத்திலிருந்து. கலிபோர்னியாவில் கடந்த 2019 நியூயார்க்கில் இருக்கக்கூடிய கேர்ஸ்கில் மலைப்பகுதிக்கு கிரெய்க் மில்லர் அமைதியான வாழ்க்கைக்காக இடம்பெயர்ந்தார். ஆனால் ஒரு ஆண்டு கழித்து தனது 65வது வயதில் தன்னார்வலராக தீயணைப்பு படை வீரராக மாறிட்டார். கிராமப்புற தீயணைக்கும் படைத்துறையில் மக்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் தேவைப்படுவதை உணர்ந்ததால் அவர் இந்த சேவைக்கு வந்திருக்கிறார். ரொம்ப முக்கியமாக அமெரிக்காவில் தீயணைப்பு பணியில் இருப்பவர்களில் 60% பேர் தன்னார்வலர்கள் தான். கிராமப்புறங்களில் இளைஞர்கள் தீயணைப்பு பணிக்கு வருவதில்லைங்கிறதுனால தன்னார்வலர்கள் அதிகமாக சேர்வதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது.